पठित पद्य चयनिका के आधार पर कवि की काव्यगत विशेषताओं का परिचय दीजिए। महादेवी वर्मा हिंदी के आधुनिक साहित्य के महान रचनाकारों में एक है। महादेवी वर्मा हिंदी नवीन इलक्कियत्तुल सिறந்த படைப்பாளிகள்ல ஒருத்தர்। उनके गद्य में औरों की पीड़ा बताई गई है। அவங்க எழுதின அந்த பாடத்தெல்லாம் வந்து பெண்களோட வருத்தத்தை பற்றி வேதனையை பற்றியும் எழுதியிருப்பாங்க। और पद्य में उनकी अपनी पीड़ा का वर्णन है। पोयमिல் செய்யுள்ள அவங்களோட வருத்தத்தை பற்றியும் வர்ணனை பண்ணியிருப்பாங்க। उनके पति उनसे विलग हो गए, அவங்களோட ஹஸ்பண்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க। इस दुख में उन्होंने कई कविताएं रची है, அந்த துக்கத்தில் அவங்க நிறைய கவிதைகளை எழுதினாங்க। इसलिए उनको आधुनिक मीरा कहते हैं, அதனால் அவங்கள आधुनिक मीराன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க। पाठ्य पुस्तक में महादेवी जी की 2 कविताएं दी गई है। இந்த லெசன் புக்கில் வந்து மகாதேவியோட 2 கவிதைகளை கொடுத்துருக்காங்க। मधुर मधुर मेरे दीपक जल और मैं नीर भरी दुख की बदली। इन कविताओं के आधार पर महादेवी जी के काव्य की विशेषताएं बताई जाती है। இந்த 2 கவிதையிலையும் கவிதையினோட ஆதாரத்துலேயும் மகாதேவியோட கவிதையினோட சிறப்புகளை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க। இந்த கவிதையில் कवयित्री महादेवी की हर कविता आत्मवेदना से सनी है। கவித்ரி கவிஞரோட மகாதேவியோட ஒவ்வொரு கவிதையும் ஆத்ம வேதனா மன வேதனையை பற்றி நிரம்பி இருக்கு। வேதனா கோ ஹல்கா கர்னே கே லியே ஹி வே கீத் லிக்தி தி, வேதனையை வந்து லேசாக்கிறதுக்காக தான் அவங்க பாட்டெல்லாம் எழுத ஆரம்பித்தாங்க। इसी के बल पर वे अपने को जीवित रख पाती थी, அதனோட பலத்தால தான் அவங்க உயிரோடும் இருக்காங்க। अपनी आत्मा को दीपक मानकर महादेवी लिखती है कि मेरे दीपक, தன்னோட ஆத்மாவை வந்து விளக்கா நினச்சிட்டு மகாதேவி எழுதுறாங்க। ஹே மேரே தீபக், என்னுடைய விளக்கே, தும் ஜல்தே ரஹோ, நீ எரிந்து கொண்டே இரு। தும் ஹர் ஷன் ஹர் தின் ஜல்தே ரஹோ, நீ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டே இரு। தும் ஜல் க பிரியதம் கே பத் பர் பிரகாஷ் விகேர்த்தே ரஹோ, நீ எரிந்து கொண்டே என்னோட கணவர் வரும் வழியில் வெளிச்சத்தை சிதறடிப்பாயாக। துமாரா ஷரீர் கல்தாக, உன்னுடைய உடம்பே வந்து உருகிட்டு இருக்கு। தும் உசே கல்னே தோ, நீ அதை எரிய விடு। தும் பிரகாஷ் தேத்தே ரஹோ, நீ வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே இரு। इस तरह जलने और गलने के कारण तुम ये प्राणहानि का भय रहता है, இது போல எரிந்து கொண்டே இருப்பதனாலும் உருகி கொண்டே இருக்கிற காரணத்தால் உனக்கு மரணம் ஆகுமோ என்ற பயம் வரும்। फिर भी तुम खुशी के साथ जलते रहो, இருந்தாலும் நீ சந்தோஷமாக எரிந்து கொண்டே இரு। मैं नीर भरी दुख की बदली में कवयित्री अपने दुख का अनोखा वर्णन करती है। இந்த கவிதையில் கவிஞர் வந்து தன்னோட துக்கத்தை வந்து வர்ணனை பண்ணியிருக்காங்க। வே कहती है कि मैं तन से जीवित हूँ मगर मन से मृत हूँ, நான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் உடம்பால் உயிரோடு இருக்கேன் ஆனால் மனதால் இருந்தேன்। मैं दर्द सक नहीं पाकर चिल्लाती हूँ, என்னால் வந்து வலியை பொறுக்க முடியாமல் அலறுகிறேன்। संसार इसे गीत समझने लगता है, உலகம் இதை பாட்டா நினைக்குது। जल के बार को सख नहीं पाकर बदली गरजती है तो पानी बरसेगा। தண்ணியோட சுமையை தாங்காம பதலினா இடி இடித்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? तो पानी बरसेगा, மழை பொழியும்। ஐசா सोचगा संसार हंसता ही है, இது போல் வந்து யோசிச்சே வந்து உலகம் வந்து சிரிச்சுட்டே இருக்கு। कवयित्री प्रतीकों का प्रयोग करके अपना दुख व्यक्त करती है, கவயித்ரி வந்து தன்னோட சின்னங்களை வந்து யூஸ் பண்ணி தன்னோட துக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க। दुखी व्यक्ति को हर चीज दुखी नजर आती है, துக்கப்படுற மனுஷனுக்கு ஒவ்வொரு பொருளும் துக்கமாக தான் பார்வைக்கு தெரியும்। கவயித்ரி को लगा कि दीपक जलता है, கவிஞருக்கு தெரியுது விளக்கு எரியுது। इसलिए वक्त दुखी है, அதனால் அது துக்கமாக இருக்குது। बादल शोर मचाता है इसलिए वक्त दुखी है, மேகம் வந்து கூச்சல் போடுது அதனால் அது வந்து துக்கமாக இருக்குது। हम दीपक से परिचित है, நமக்கு விளக்கை பற்றி தெரியும்। और बादल से भी परिचित है, மேகத்தை பற்றியும் தெரியும்। मगर कवयित्री के दुख से परिचित नहीं है,
ஆனால் கவியோட துக்கத்தை பற்றி நமக்கு தெரியாது. इसलिए कवयित्री दीपक और बादल को प्रतीक बनाकर अपना दुख समझाती है. அதனால் கவி வந்து தீபக் விளக்கையும் மேகத்தையும் வந்து சின்னமாக எடுத்துக்கிட்டு தன்னோட துக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. और हम भी समझ पाते हैं, நமக்கும் புரிய வைக்கிறாங்க. इस विषय के लिए यही ढंग उत्तम है. இந்த விஷயத்துக்காக இந்த மெத்தடு தான் வந்து கரெக்டு. जो दुखी है उसे कल्पनाएं नहीं घेरती. யார் துக்கமாக இருக்காங்களோ அவங்கள வந்து கற்பனைகள் வந்து சூடாது. ஆஷா और निराशा उसके साथ आंखें मिचौनी खेलती हूँ. ஆசையும் நிராசையும் கண்ணாமூச்சு விளையாட்டு விளையாடவங்க கிட்ட. यही कवियत्री महादेवी जी के साथ भी हुआ. இதுதான் महादेवी जी को நடந்தது. इसलिए महादेवी जी की कविताओं में अलंकारों का कम प्रयोग हुआ है. அதனால தான் மகாதேவிஜியோட கவிதையில் அலங்காரங்களை வந்து ரொம்ப குறைச்சிருப்பாங்க. கவயத்ரி अपनी बात को सीधी भाषा में व्यक्त करती है. கவி வந்து தன்னோட விஷயத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டான லாங்குவேஜ்லேயே சொல்லியிருக்காங்க, வெளிப்படுத்தியிருக்காங்க. वह किसी नारी का प्रलाप ना लगे, इस वास्ते वे रूपकों और प्रतीकों का प्रयोग करती है. எந்த பெண்ணோட மயக்கத்தையும் வெளிப்படுத்தாமல் இஸ் வாஸ்தேமி மயக்கத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அதில் வந்து உருவகப்படுத்தியும் அப்புறம் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியும் இருக்காங்க. வாஸ்தவமே கவிதா நெய்ய, உண்மையில் இது கவிதை கிடையாது. மகர் காவியமயி டங்கு சேக்கியா கயா பிரலாப, ஆனால் வந்து இது காவிய ரூபத்தில் மெத்தடில் இருக்கிற ஒரு குபிழி மாதிரி. விஸ்வகோ ஷலப் க ரூபக் பாதித்திக, உலகத்தை விட்டில் பூச்சியாக உருவகப்படுத்தியிருக்காங்க. தாரம் கோ ஆகாஷ் கே தீபக் கதிக, ஸ்டார்ஸ் நட்சத்திரத்தை ஸ்கைக்கு விளக்கா சொல்லியிருக்காங்க. ஆன்சு கோ நிர்ஜர்னி மாந்திய, கண்ணீரை வந்து ஆதரற்றவங்களா சொல்லியிருக்காங்க. இஸ் தரகவே அப்படி ருதன் கோ ஷவ்ய படாத்திய, இது போல் தன்னோட அழுகையை வந்து கேட்கக்கூடியதாக மாற்றியிருக்காங்க. कवयित्री महादेवी वर्मा अपनी प्रतिभा दिखाने के लिए नहीं मगर दुख हल्का करने के लिए गीत लिखती थी. மகாதேவி வர்மா தன்னோட திறமையை காட்டுறதுக்காக மட்டும் இல்லை, தன்னோட துக்கத்தை லேசாகிறதுக்கு தான் இந்த பாட்டே எழுதியிருக்காங்க. इसलिए उन्होंने भाव को जितना महत्व दिया अलंकारिक भाषा को उतना महत्व नहीं दिया. அதனால் அவங்க வந்து உணர்ச்சிகளுக்கு எவ்வளோ வந்து கிரேட்னஸ் மகத்துவம் கொடுத்துருக்காங்களோ அலங்காரிக் பாஷாவுக்கு அந்த அளவுக்கு கிரேட்னஸ் கொடுக்கல. जैसे हीरा प्रकाश बिखेरता है वैसे उनकी कविता भावों को बिखरती है. வைரம் வந்து தன்னோட வெளிச்சத்தை வந்து பரப்புது, அதே போல தான் கவிதையும் உணர்ச்சிகளை வந்து பரப்புது. कहते हैं कि शोक रस हमें प्रभावित करता है, சொல்கிறாங்க சோகம்தான் வந்து நம்மளை பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. மகாதேவி கி கவிதாயை இசை சச் சாபித் கர்த்தி है. மகாதேவியோட கவிதைகளாக இது உண்மையை நிரூபிக்குது. यद्यपि कारण भिन्न है, காரணம் வேற விதமாக இருந்தாலும் फिर भी हम अपना दुख और कवित्री का दुख दोनों को समान पाते हैं. நாம் வந்து நம்மளோட துக்கத்தையும் கவியோட துக்கத்தையும் ஒன்றா ஈக்குவலாக பார்க்குறோம் ரெண்டுத்தையும். इसलिए हम महादेवी की कविता को समझ पाते हैं. அதனால நாம் மகாதேவியோட கவிதையை புரிஞ்சுக்கிறோம். महादेवी जी सरल और सीधी भाषा के साथ प्रतीकों का मिश्रण करके कविता लिखने से सफल हो गई है. महादेवी जी ஈஸியாகவும் ஸ்ட்ரெயிட்டான லாங்குவேஜ் கூடவும் சின்னங்களை கலந்தும் கவிதை எழுதுறதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க. इसी शैली के कारण उनकी कविताएं हमारे दिल पर अपनी छाप छोड़ जाती है. இந்த ஸ்டைல காரணத்தால தான் அவரோட கவிதைகள்லாம் நம்ம மனசில் விட்டு ஒரு அடையாளமாக வந்து இருக்குது மனசில்.